அனைத்து பிரைஸ் மீடியாவுகளுக்கும் தினம் தினம் சினிமாவை பார்ப்பது மட்டுமல்ல, ஒரு திருவிழாவைப் போல ஒவ்வொரு இசை வெளியீட்டுக்கும் படத்தினுடைய வெளியீடுகளுக்கும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிற நம்மளுடைய மக்களுக்கும் வணக்கம். நிறைய ஃபங்க்ஷனில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு குடும்ப விழா போல் இருக்குது. சேன்ராஜ் சார் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இருக்கக்கூடிய ஃபைனான்சரில் அசைக்க முடியாத காலகட்டங்கள் வரைக்கும் இன்று வரைக்கும், அதை தொடர்ந்து பதம் சார் அவர்கள் எத்தனையோ படங்கள் பூஜை போட்டு படம் ரிலீஸ் வரைக்கும் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் வெளிவருதுன்னா இவங்களுடைய பங்களிப்பு எவ்வளவோ தயாரிப்பாளர்களுக்கு பின்னாடி அவங்களுடைய பேர் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து இன்றைக்கி ரஜினி கிஷன் ஹீரோவா 2 படங்கள் போராடி இந்த 3வது படத்தில் ஒரு எக்ஸ்ட்ராபிள்ஸ் ஆர்டிஸ்டாக அந்த பர்ஃபார்மன்ஸு சாங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக அந்த கதைக்காக இயக்குனர் அவர்கள் வர்ணித்து இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்றது பார்க்கும்போது தருது. இப்போ கரண்ட்டில் இருக்கிற வெப் சீரீஸு, ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ இருக்கார். அவருக்கு கொஞ்சம் காலத்தில் நான் பழகினேன் அவங்களுடைய ஃபேமிலியோட. அவர் நிறைய படத்தில் ஒரு 2-3 நாள் பழகினத்துலேயே வந்து அவர் ஒரு அந்த மேக்கிங் வைஸாக அந்த வெப் சீரிஸ்லாம் எப்படி இருக்கும், அப்படி இருக்குது, இந்த படத்தின் மூலம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு டைரக்டரை பற்றி முதல் நாள் சந்திப்பில் இப்படி ஒரு படம் நான் நடிக்கிறேன் டைரக்டர் வந்து கனாக்காலங்கள்னு ஒரு சீரியல்லாம் பண்ணார். ஸோ அந்த டைரக்டரை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கதையும் வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி முதல் சந்திப்பிலேயே வந்து ஒரு இயக்குனரை பற்றி ரொம்ப அந்த ஸ்கிரிப்டு பற்றியும் அதை மட்டுமே பேசி என்னோட ஒரு கலந்துரையாடல். அதான் முதல் சந்திப்பு எனக்கும் அவருக்கும் ஒரு கதையோடு. ஸோ டைரக்டர் நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் இப்போது ஸ்டேஜில் அவர் பார்க்குறேன். அந்த வெப் சீரிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட சிறப்பாக இந்த இதை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. ஸோ எவ்வளவோ படங்கள் தமிழ் சினிமாவில் உருவாகுவதற்கும் வெளியீடு செய்வதற்கும் இந்த மிஸ்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த நிறுவனமே மற்ற படங்களை வெளியீடு செய்வதற்கு அவ்வளோ உறுதுணையாக இருக்கும்போது அவங்களுடைய நிறுவனம் இது ஒரு பெரிய பிரம்மாண்ட வெளியீடாக இந்த படம் வெளிவருவதற்கு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஒரு 5-6 வருஷங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, படம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு வியாபார ரீதியாக வெற்றி அடைவது என்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆனால் எவ்வளோ கடினங்கள் இருந்தாலும் கண்டென்ட்டு கரெக்டாக இருந்தால் அந்த படத்தை யாருமே தடுக்க முடியாது. அது திரையரங்கு கூட நீங்கள் போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. 50 தேட்டர் போட்டிங்கன்னா படம் இட்டுனா அடுத்த நாள் 200 தேட்டராக மாறிடும். அப்படி வந்து இன்றைக்கி கண்டென்ட்டை நம்பி படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் வருங்காலத்தில் தமிழ் சினிமாவில் ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா நானும் சினிமாவில் இருக்கேன், நானும் ப்ரொடியூசர், நானும் டைரக்டர்னு சொல்லிகிட்டே போகலாம கண்டி. கண்டென்ட்டு மட்டும்தான் ஜெயிக்குது. அப்படி ஒரு கண்டென்ட்டை இந்த படத்தில் டைரக்டர் உருவாக்கி இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த ஹீரோயினி கீழே உட்காந்தார் நம்மளுடைய கூல் சுரேஷ் தான். அவங்க பேர் கேட்குறதுக்கே 10 டைம் கேட்டார். நான் ஷாக் ஆகி பார்த்துட்டே இருந்தேன். அது வேறு நோட் வச்சு எழுதினார் கூல் சுரேஷ். என்ன உங்களுக்கு இன்னும் அந்த பேர் மைண்டில் ஏற்றினா போகாதான்னு கேட்டேன். இல்லை ஜெயின்னு சொல்லி அவங்க ஹீரோயினை வந்து டைரக்டர்கிட்ட எனக்கு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு இருந்தார். அவங்கள அங்கே உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலான ஒரு ஃபீமேலாக இருந்தாங்க. பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப அழகான இந்த கதையோடு அந்த ஹீரோவோடு அந்த டான்ஸ் மூமெண்ட்டு, ஸோ அந்த டைலரில் சின்ன சின்ன ஷார்ட்லாம் பார்க்கும்போது ஒரு த்ரில்லரோடு இருக்கக்கூடிய, எப்பவுமே இந்த த்ரில்லர் இந்த பேய் சம்பந்தமான படங்களுக்கெல்லாம் ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் தாலியை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய எல்லா படங்களுமே இட்டு தாலி சென்டிமெண்ட் அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் அந்த தாலிக்கு வந்து ஒரு இது இருக்குது. அதில் வந்து இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் அந்த ஷார்ட்டில் பார்க்கும்போது. ஸோ ஒரு அழகான ட்ராமாவாக ஒரு காமெடியாகவும். ஸோ நான் ஒரு 2012 வந்து காசிதான் கடவுள்னு ஒரு படம் எடுத்தேன். உழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 68 ஆர்டிஸ்ட் அதில் நடிச்சிருப்பாங்க. அதுபோல் இதில் கொஞ்சம் பார்க்கும்போதே
ரொம்ப காமெடி வந்து ரொம்ப ஹியூமர் ரொம்ப ஜாலியாக எடுத்திருக்காரு டைரக்டரு. ஸோ அது இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஹெவியான டென்ஷனில் இருக்காங்க. இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் உருவாவதற்கு ஒரு தயாரிப்பாளர் சங்கம் வேண்டும். அந்த தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாவதற்கு ஒரு நல்ல படைப்பு வேண்டும். அந்த படைப்பை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல இயக்குனர் வேண்டும். ஒரு நல்ல இயக்குனர் இருந்தால் தான் ஒரு நல்ல படம் வெளிவரும். அப்படி தான் காலங்காலமாக பெரிய தயாரிப்பாளர்னு சொன்னோம்னா அந்த படம் வெற்றி பெறணும். ஒரு பெரிய இயக்குனர் சொன்னால் அந்த படம் வெற்றி பெறணும். அந்த ரெண்டுமே வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல கதை வேணும். அந்த கதையை இந்த படத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்குனருக்கும் வாழ்த்து சொல்வதில் மகிழ்ச்சி. ஒரு பெரிய மாற்றம் தமிழ் சினிமாவுக்கு தேவை. படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். வருகிற காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எல்லா சங்கங்களையும் இணைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பெற்ற ஒரு தலைமை வருகிற 27 ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு புதியவர்களெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு சங்கமாக, எல்லாருக்கும் பாதுகாப்பான ஒரு சங்கமாக, யார் வந்தாலும் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சங்கமாக, வியாபார ரீதியாக. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முன்னாடியெல்லாம் வந்து படம் எடுத்தோம்னா எஃப்எம்எஸ்ன்னு ஒரு ரேட் இருக்கும். ஒன்றுமே இல்லாத சின்ன படத்தை கூட ஆடியோன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், சேட்டலைட்டுன்னு ஒன்று இருக்கும். அதையெல்லாம் கடந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த படம் ஒரு 10 லட்சம் போகும், இந்த படம் ஒரு 50 லட்சம் போகும், இந்த படம் 5 கோடி போகணும் ஒரு வியாபார உத்திகள் இருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிடின்னு ஒன்று வந்து சேட்டலைட்டுன்னு ஒன்று காணாமல் போயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய படங்கள் இருந்தாலும் அதனை மாற்ற வேண்டும் என்பது கோரிக்கை. ஒரே ஒரு கோரிக்கையாக வைத்து இந்த படம் மாபெரும் வெற்றி அறுவதுக்கு வாழ்த்து சொல்லி, இங்கே தந்தியிலிருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருப்பது, எங்களுடைய சினிமாவை வாழ வைத்து கொண்டிருந்தது, சினிமாவை வியாபார ரீதியாக வாழ வைத்து கொண்டிருந்தது அந்த பக்கம் சன் டிவி நிறுவனம். குறைஞ்சது ஒரு 50 படம் வாங்கிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் ஜெயா டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்கிட்டே இருந்தாங்க சேட்டலைட். அந்த பக்கம் கலைஞர் டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. அந்த பக்கம் இந்த பாலிமர்லேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. இந்த பக்கம் ராஜ் டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. இப்படி இருந்த தமிழ் சினிமா இப்பொழுது படங்கள் வாங்குவது இல்லை, ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஓடிடி கூட நிறுத்தணும்னா இந்த நிறுவனங்கள் சேட்டலைட்டோடு ஓடிடி வாங்கினா இன்றைக்கி 250 படங்களை 200 படம் நீங்களே தமிழ் சினிமாவை வழிநடத்தலாம். வேறு எந்த சேனலும் வர முடியாது. ஏன் இந்த சேனல்லாம் நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் நேரடியாக போய் அந்த நிறுவனத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். மற்ற சேனலில் பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. தந்தி டிவி ஏன் வந்திருக்கான்னு கேட்டால், தந்தி தமிழகத்தில் தமிழ்னு ஆட்சி செய்யக்கூடிய இந்த பூமியில் தந்தி டிவி தயவு செஞ்சு இந்த தந்தி டிவியின் வாயிலாக என்னுடைய பணிவான கோரிக்கை, தமிழகத்தில் சினிமாவில் வாழ்ந்தது தந்தி டிவியாலும் தந்தி பேப்பராலையும் படித்து வாழ்ந்தவர்கள் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தவங்க. உங்கள் நிறுவனம் தயவு செஞ்சு திருமலையினுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். இல்லை நீங்கள் எப்படி ஒன்றாலும் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். தந்தி டிவி தமிழகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வெளி மாநிலத்தில் வரக்கூடிய அத்தனை டப்பிங் படமும் டெய்லியும் பேப்பரில் ஆடு கொடுக்குறீங்க. ஒரு ஸ்டேட் படத்தை இது வரைக்கும் தமிழகத்தில் வாங்கலை. நீங்கள் தந்தி ஆரம்பிக்கும் போது ஏப்ரல் மாதம் பூஜைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்தீங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்டேட் படத்தை, ஒரு தயாரிப்பாளருடைய படத்தை இது வரைக்கும் நீங்கள் வாங்காதது ரொம்ப மன வருத்தம், கண்டனத்துக்குரியது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.